ஹாய், நம்ம கண்டினியூஸ் சைலண்ட் லேட்டர்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எண்டிங்க்கு வந்தாச்சு. யூ அண்ட் டபிள்யூ பத்தி பார்க்க போறோம். யூ எங்க சைலண்ட் ஆகுதுன்னா அடுத்த வவலோட சேர்ந்து வரும்போது, அடுத்த வவல் லெட்டரோட சேர்ந்து வரும்போது யூ சைலண்ட் ஆகுது. வவல் லெட்டர் நான் என்னன்னு உங்களுக்கு தெரியும். AEIOU வவல்னு சொல்லுவோம். இதுல யூ அடுத்த வவலோட சேர்ந்து வரும்போது அங்க யூ சைலண்ட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்த வவல் லெட்டரோட சேர்ந்து வரும்போது அங்க யூ சைலண்ட் ஆகுது. கிவ் an example ரீட் பண்ணிக்கலாமா? U is silent with other vowels. Okay, U is silent with other vowels. Okay, building, coat and guess. Building, coat and guess. Building னு படிக்கும்போது இங்க U க்கு அப்புறம் என்ன இருக்கு? வவல் தானே இருக்கு. I is vowel no. So படிச்சு பாருங்க, ரீட் பண்ணி பாருங்க. phonic sounds வச்சு b e il d e ing building. So U sound அங்க கேட்கிறது கிடையாது. So U எங்க சைலண்ட் ஆகுது? அடுத்த வவலோட சேர்ந்து வரும்போது, ஒரு வவலோட சேர்ந்து வரும்போது U அங்க சைலண்ட். And coat also k o irt coat, k o irt coat. U சவுண்ட் அங்க கேட்கிறது கிடையாது. யூக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரு வவல் இருக்கு. முன்னாடியோ பின்னாடியோ U ஒரு வவலோட சேர்ந்து வரும்போது அங்க U சைலண்ட். ஓகேங்களா? யூக்கு முன்னாடி ஒரு வவல் இருக்கு இல்லையா? சோ அதனால U சைலண்ட். k o irt coat. Okay, guess, guess also like that. g a is guess, g a is guess. Okay, இங்க U சைலண்ட். ஏன்னா யூக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு வவல் லெட்டர் இருக்கு. ஓகேங்களா? சோ காட் இட் நவ. U எங்க சைலண்டா இருக்கும்னா யூக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு வவல் வரும்போது அங்க U சைலண்ட் ஆகுது. ஓகேங்களா? திஸ் இஸ் வெரி ஈஸி, ஐ திங்க் சோ. இந்த லாஸ்ட் லெட்டர் W பாத்துக்கலாமா? W is silent before R. எங்க சைலண்ட் ஆகுதா? W is silent before R. அதாவது W ஓட R சேர்ந்து வரும்போது, W க்கு அப்புறம் ஒரு R வரும்போது அங்க W சைலண்ட் ஆகுதா? ரீட் பண்ணி பாத்துக்கலாமா? அதாவது டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ரைட்னு சொல்லும் போதே நமக்கு W சவுண்ட் கேட்கறதே கிடையாது. ரைட், 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 ரைட். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வேர்ட்ல எண்டிங்ல வரும்போது ஆல்மோஸ்ட் சைலண்ட்ல தான் இருக்கும். சோ ரைட், 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 ரைட். ஓகேங்களா? W சைலண்ட், E சைலண்ட். ராங்னு சொல்லும் போதுமே W சவுண்ட் கேட்கறது இல்ல. இங்கு ராங், இங்கு ராங்னு வருது. ஓகே, அண்டர்ஸ்டுட் நோ? The next one, W is silent after S and T. அதாவது W S and T ஓட வரும்போதுமே சைலண்ட் ஆகுதா? என்னென்ன வேர்ட்ஸ்னு பாத்துக்கலாமா? ஆன்சர்னு சொல்லும்போது S ஓட வந்திருக்கு. S ஓட வரும்போது W சைலண்ட் ஆகுது. ஓகே, W க்கு முன்னாடி S வரும்போது அங்க W சைலண்ட். ஆன்சர் ரீட் பண்ணி பாத்துக்கலாமா? ஆன்ஸ், ஆன்ஸ், answer. Okay, answer. So இங்க W silent. ஓகேவா? got it? No. So W க்கு முன்னாடி S வரும்போது, W ஓட S சேர்ந்து வரும்போது அங்க W silent. Okay, answer example. And next one, T ஓட வரும்போதும், T ஓட W வரும்போதும் அங்க W silent ஆகுது. ரீட் பண்ணலாமா? give an example. to. ஓகேங்களா? சோ இங்க W silent, இங்க W ஓட சவுண்ட் கேட்கறதே இல்ல. to. ஓகே, ஓக்கு நிறைய சவுண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஓக்கு நிறைய சவுண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸ்ல நான் சொல்லி தரேன். ஓகேவா? அதாவது ஒரு சில லெட்டர்ஸ்க்கு மட்டுமே சிங்கிள் சவுண்ட்ஸ் இருக்கு. இந்த வவல்னு வரும்போது நிறைய சவுண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. அப்கமிங் கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். இன்னையோட சைலண்ட் லெட்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா லெட்டர்ஸையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதை கோ த்ரூ பண்ணுங்க. A to W வரைக்கும் 14 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 14 லெட்டர்ஸ் எல்லாம் எங்கெங்க எந்தெந்த வேர்டோட வரும்போது சைலண்ட்ல வரும்னு தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னையோட திஸ் இஸ் லாஸ்ட் கிளாஸ் ஃபார் சைலண்ட் லெட்டர்ஸ். இதுதான் லாஸ்ட் கிளாஸ். இன்னும் அப்கமிங் கிளாஸ்ல நம்ம டிஃப்ரெண்டா வேற ஒரு டாபிக் எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ரீடிங்கான பிராக்டிஸ் தான். தட் இஸ் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ.